தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். தேவஜனமே, தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்றதான ஒரு பாதுகாப்பை அவர் கட்டளையிடுகிறவர். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் பல்வேறு பாதுகாப்புகளுக்காக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஆங்காங்கே யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கேட்கிற எல்லா தேசங்களிலும் அவர்கள் தப்பித்து கொள்வதற்காக, அவர்கள் ஜனங்களை தப்பித்து வைத்திருக்கும்படியாக பதுங்கு குழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பதுங்கு குழிகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பங்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அதற்குள்ளே ஒரு ஆபத்து வரும்பொழுது ஜனங்கள் ஓடி போய் ஒழிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். இது மாத்திரமல்ல, மனிதர்கள் இன்றைக்கு வாழுகிற வீடாக இருக்கட்டும், கடந்து செல்லுகிறதான வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் சில பாதுகாப்புகளை பார்த்து அவர்கள் அதற்கேற்ற பிரகாரமாய் வடிவமைத்து அதற்கேற்ற பிரகாரமாய் கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய பாதுகாப்புக்காக பல காரியங்களை அவன் செய்தாலும் இவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு பாதுகாப்பாக இருப்பது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னை என் கரத்தின் நிழலினால் நான் மூடுவேன். உன்னை என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன்ப்பா. எதற்கு? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் உன்னை விலக்கி தப்புவிப்பதற்காக, வாதைகளுக்கு உன்னை விலக்கி தப்புவிப்பதற்காக. அப்போது வருகிறதான எல்லாவித பொல்லாத சத்துருடைய எல்லா எதிர்வினையின் ஆவிகளுக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கும்படியாக அவர் சொல்லுகிறார், உன்னை என் கரத்தின் நிழலினால் மூடுவேன். அப்போ இன்னைக்கு சத்துருக்கள் அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள். உன்னை அழிக்கும்படியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு பயத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் கரத்தின் நிழலினால் மூடிக்கொள்ளுவேன். அப்போ அந்த கரத்தின் நிழலினால் கர்த்தர் மூட ஆரம்பிச்சிட்டாருன்னா, விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை மடங்கடிக்கப்பட்டு ஓட வைப்பார் ஆண்டவர். அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது அவைகள் ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களுடைய எல்லா கண்ணியின் சிக்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி உங்களை பாதுகாப்பார். இப்போ இந்த உலகத்தில் சில பாவத்தின் காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் கரத்தின் நிழலினால் நான் மூடுகிறேன். பாவத்திற்கு உன்னை தப்புவிக்கும்படியாக, பாவ காரியங்களுக்கு உன்னை தப்புவிக்கும்படியாக இந்த நாளில் தானே உன்னை என் கரத்தின் நிழலினால் நான் மூடிக்கொள்ளுகிறேன். நான் எப்படி தப்புவிக்கப்பட முடியும்? நான் எப்படி இந்த காரியத்திலிருந்து விடுபட முடியும்? எப்படி நான் பாதுகாக்கப்பட முடியும் என்று சொல்லி ஏங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. உன்னை என் கரத்தின் நிழலினால் மூடிக்கொள்ளுவேன். ஆண்டவர் மூடிச்சார்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமேன். எந்த காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசு விரோதமாய் பல காரியங்களை, வியாதியை கொண்டு வருகிறான், பாவத்தை கொண்டு வருகிறான், மனிதர்களை ஏவி விடுகிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னை என் கரத்தின் நிழலினால் மூடிக்கொள்ளுவேன். உடைய ஜனங்களை மூடிக்கொள்ளுவீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியம் உங்களை அவருடைய கரத்தின் நிழலினால் மூடிக்கொள்ளுவார். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். விரோதமாய் எழும்பி வருகிற ஒன்றும் வாய்க்காது, நிர்மூலமாகும். God bless you. God bless you. God bless you.